வந்துட்டாங்க. வாங்க வணக்கம் மேடம். இவன் தான் நான் சொன்ன பையன். வணக்கம் மேடம். பணம் கொடுத்துட்டானா? கொடுத்துட்டாரு மேடம். மாதாஜி, நீங்க சொன்ன அமௌண்ட்ல ₹1 கூட குறைக்கல. அப்படியே கொடுத்துட்டு மாதாஜி. நான் இதுல ஒண்ணுமே எடுக்கல மாதாஜி. கேட்டு பாருங்க. சொல்லியா? ஆமா மேடம், அப்படியே கொடுத்துட்டாரு மேடம். என்ன பண்ணணும்னு சொன்னானா? இல்ல மேடம், நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னாரு. நீங்க சொன்னதான் கரெக்டா இருக்கும் மாதாஜி. நான் சொல்லி ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அதனால நீங்களே உங்க திருவாயால சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. அந்த எதிர்த்த வீடு இருக்குல்ல? ஆமா மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோயில்ல கல்யாண பொண்ணுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. சரிங்க மேடம். அந்த பொண்ணு பேர் கூட நிக்கவையோ குறவையோ குந்தவை. குந்தவை நல்ல கட்டையா குட்டையா ஆனா லட்சணமா இருக்கும் இல்லையா சிஸ்டர்? மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு அப்பா அம்மா மாப்பிள்ளைன்னு எல்லாருமே வருவாங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். அடேங்க அப்பா. ஆஹா மாதாஜி, பையன் பயங்கர ஸ்பீடால இருக்கா. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணதும் நீ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர. ஓகே மேடம். அங்க நீ வந்து எல்லார் முன்னாடியும் நீயும் அந்த கல்யாண பொண்ணு குந்தவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி மகாபலிபுரத்துக்கு போய் கடல்ல ஒன்னா குளிச்சுட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒன்னா நாங்க தங்கி இருந்தோம்னு அப்படியே முகத்தை பரிதாபமா வச்சுக்கிட்டு சொல்லணும். ப்ரோ, நீ சொல்ற பொய்ய கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அத உண்மைன்னு நம்பணும். குறிப்பா மாப்பிள்ளை இத உண்மைன்னு நம்பி தெரிஞ்சு ஓடணும். புரியுதா? புரியுதுங்க. என் பெர்ஃபார்மன்ஸ நீங்க அங்க வந்து பாருங்க. பாத்தீங்களா சிஸ்டர், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் போல இருக்கு. தாலி கட்டாமலேயே என்ன கணவனா ஏத்துக்கிட்ட குந்தவை என்ன விட வசதி வாய்ப்பு அதிகமா உள்ள மாப்பிள்ளை கிடைச்சதும் என்ன கழட்டி விட்டுட்டா. எனக்கு துரோகம் பண்ணிட்டு பணத்துக்கும் வசதி வாய்ப்புக்கும் ஆசைப்பட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டு அவ முடிவு பண்ணிட்டா. என் உண்மையான காதலுக்கு அவ துரோகம் பண்ணிட்டா, எனக்கு அநியாயம் பண்ணிட்டா அப்படின்னு எனக்கு நியாயம் வேணும்னு கதறி அழுது நடிக்கணும். ப்ரோ, மாதாஜி சொன்ன டயலாக் கூட எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு காதலியால் ஏமாற்றப்பட்ட காதலன் மாதிரி கதறணும். புரியுதா? புரியுது. நீங்க வந்து என் பெர்ஃபார்மன்ஸ பாருங்களேன். ஏய், கரெக்டா பண்ணிடுவல்ல? மேடம், அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் மேடம். என்ன நம்புங்க மேடம். ஆமா மேடம், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே. எந்த பிரச்சனையுமே வராது.